நான் நாகராஜ். நேத்து நம்ம நிகழ்ச்சியில வந்த சாபம் பத்தின கதை நிறைய பேர் மனசை பாதிச்சிருக்கு. குரங்கு போன்ற தோற்றத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிற பெருமாள் மற்றும் ஆறுமுகத்துக்கு உதவி செய்யறதா நிறைய பேர் போன் பண்ணி சொல்லியிருக்காங்க. உதவிகள் கிடைச்சு அவங்களோட வாழ்க்கையில ஒரு சின்ன மாறுதலாவது நம்ம நிகழ்ச்சி மூலமா அவங்களுக்கு நடக்கணுங்கிறது தான் நம்மோட நோக்கம். அப்படி ஒரு இலக்கோட தான் நம்ம பயணம் தொடர்ந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி தேடிக்கிட்டு இருந்தேன். அப்பதான் செய்வினை, பில்லி சூனியம், பேய்களை விரட்டி அடிக்கும் ஒரு அமானுஷ்யமான திருவிழாவை பத்தி கேள்விப்பட்டேன். அங்கதான் நான் இப்போ பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த கொடி ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள மக்களுக்கு தீய சக்திகள் இருந்துச்சுன்னா அவங்க உடனே வெளியே வந்துடும். பில்லி சூனியம், பேய்களை விரட்டும் ஒரு வினோத திருவிழா. செய்வனே, சூனியம், பில்லி சாசுங்கிறதெல்லாம் இங்கே வருது. மகானை பார்த்தோன்னே அவளை வெளியில் விரண்டு ஓடி வெளியே போய் மூளைக்கு எட்டாத விஷயம் இது. சென்னையில இருந்து ஏறக்குறைய 500 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு ஏர்வாடி தர்கா. இது இந்திய அளவுல புகழ் பெற்ற தர்கா. வருஷத்துக்கு ஒரு முறை இங்க நடக்கிற கொடியேற்று விழாவில் ஏவல், பில்லி சூனியம், பேய்கள் தானாவே உக்கிரம் அடைஞ்சு பிடிச்சிருக்கிற ஆளை விட்டுட்டு விலகி ஓடிடும்னு சொன்னாங்க. அந்த திருவிழாவை பார்க்கத்தான் நான் இப்ப போய்கிட்டு இருக்கேன். இங்கேருந்து கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரத்தில் ஏர்வாடி தர்கா இருக்குங்க. இந்த தர்காவில் ஒவ்வொரு வருஷமும் கொடியேற்றுறது வழக்கம். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊரில் இருந்தும் ஏகப்பட்ட பேர் இங்கே வருவாங்க. கொடி ஏற்றும் போது தனக்குள்ளே ஏதாவது தீய சக்தி இருந்துச்சுன்னா தங்களை விட்டு வெளியே போயிடும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. ஏர்வாடி தர்காவுக்கு வருஷம் முழுக்க மக்கள் வந்து போறதால தர்காவுக்கு போற மெயின் ரோட் எப்பவுமே பிஸியா இருக்கு. கொடியேற்று விழாங்கிறதால கூட்டம் அதிகமாவே இருந்தது. போலீஸ் ஓபி ஸ்டேஷன் முன்னால வந்த போடுறதுனால உடனே முன்னால இருக்கிற நிக்கப்பட்ட காரை உடனே அப்புறப்படுத்துங்க. நான் தர்கா நிர்வாக அலுவலகத்துல போய் பேசினேன். கொடியேற்றுகிற அந்த தருணத்துல கூட்டம் எக்கச்சக்கமா இருக்கும் அப்படிங்கறதால தீய சக்திகள் உக்கரம் அடைஞ்சு விலகி ஓடுற அந்த காட்சிகளை படம் பிடிக்க வசதியா தர்காவோட மாடியில இடம் ஏற்பாடு செஞ்சு தந்தாங்க. அது இன்னைக்கு சாயந்தரம் தான் நடக்க போகுதுங்கிறதால அதுக்குள்ள தர்கா வளாகத்துல ஒரு ரவுண்டு சுத்தி பார்க்கலாமேன்னு முடிவு செஞ்சேன். முதல்ல கொடியேற்று விழா நடக்கிற இடத்த பார்க்கலான்னு முடிவு பண்ணேன். இப்போ நான் நின்றுட்டு இருக்க இடம் தான் கொடிமரம். இன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா இந்த கொடிமரத்தில் தான் கொடியேற்ற போகிறாங்க. இந்த ஏர்வாடி மக்கள் எல்லாரும் ஜாதி மதம் எதுவுமே இல்லாமல் ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நடத்த போகிற திருவிழா தான் இந்த கொடியேற்ற திருவிழா. ஏர்வாடி தர்காவில் இந்த தீய சக்திகளை விரட்டுறதுக்குன்னு யாரும் எதுவும் செய்யறதில்ல. இங்க ஜீவசமாதியாகி இருக்கிற மகானோட சக்தியால இந்த தர்கா பகுதிக்குள்ள வந்துட்டாலே தானாவே பேய், பிசாசு, பில்லி சூனியம் மாதிரியான தீய சக்திகள் அது இருக்கிற உடலை விட்டு விலகி ஓடிடும்னு சொல்றாங்க. கொடி ஏற்றும் போது அந்த கொடி ஏற்றுற அன்னைக்கு எல்லாருமே மனசு உருகி துவா கேட்குறாங்க, வேண்டுதல் பண்ணுறாங்க. மற்ற நாளை விட அந்த நாளை விசேஷமாக கருதி அனைவருமே ஒரே இறை நெஞ்சத்துடன் ஒரு இறை அச்சத்துடன் அந்த வேண்டுதல் செய்யும் பொழுது அந்த வேண்டுதல் இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அது உடனே வெளியே வந்து அந்த மகானுடைய சன்னதியில் உடனே சரியாகிவிடுகிறது. இந்த ஏர்வாடி தர்காவோட சக்திக்கு காரணமானவரை பத்தியும் நிச்சயமா தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஏர்வாடி தர்காவில் சமாதியாகி இருக்கிற மகானை குறிப்பிட பல பெயர்கள் இருக்கு. இவரோட பெயர் சுல்தான் சலீம் இப்ராஹிம் சையத். இவரை ஏர்வாடி பாதுஷா நாயகம் அப்படின்னு சொல்றாங்க. பெரியவங்களை மரியாதையா தமிழ்ல ஐயான்னு சொல்ற மாதிரி இவங்க பாபா அப்படின்னு சொல்றாங்க. குருமார்களையும் பாபான்னு தான் அழைக்கிறாங்க. அந்த தர்காவில் அடக்கமாக இருக்கிறது சுல்தான் சையத் இப்ராஹிம் ஷஹீத் ஒலியுல்லா நாயகம்னு அடக்கமாக இருக்கிறாங்க. அவங்களுடைய பூர்வம் மக்காவில் மதீனாவில் அவங்க வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ஜனாதிபதியாக இருந்திருக்கிறாங்க. அந்த ஜனாதிபதியாக இருந்த நேரத்தில் எங்களுடைய நபிகள் நாயகம் அவருடைய உத்தரவும் பேரில் இந்த இந்திய நாட்டுக்கு தென் திசைக்கு அவங்களுடைய பயணம் மேற்கொண்டாங்க. சுமார் 950 வருடங்களுக்கு முன்னால மதீனாவில் இருந்து இங்க வந்தவர் தான் ஏர்வாடி பாதுஷா நாயகம். இங்க வந்து 12 வருடம் ஆட்சியும் செஞ்சிருக்காரு. அவரோட காலகட்டங்களில் தொடங்கப்பட்டது தான் இந்த கொடியேற்று விழா. இன்னைக்கு வரைக்கும் அது தொடர்ந்துகிட்டு இருக்கு.
அவங்க ஆட்சி பீடம் அமைக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஒரு கொடியை அவங்க ஏற்றிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து எங்களுடைய மூதாதைகளுடைய ஒரு சொல்லுகளை வச்சு நாங்களே இந்த கொடியை தொடர்ச்சியாக இப்போ 350 வருஷமாக இந்த கொடியை நாங்கள் ஏற்றிக்கிட்டு இருக்கோம். மாந்திரீகத்தின் மூலமா ஏவல், செய்வினை, பில்லி சூனியம் வச்சு ஒருத்தரோட வாழ்க்கையை கெடுக்க முடியும். அதே மாதிரி பேய் பிசாசு தொந்தரவுகள் மனிதர்களோட சகஜ வாழ்க்கையை பாதிச்சிடும். இப்படி பலவிதமான மாந்திரீக பிரச்சனைகளாலையும் பேய் போன்ற அமானுஷத்தாலையும் பாதிக்கப்பட்ட பலரை நான் இங்க சந்திச்சு பேசினேன். அதுல சிலரோட அமானுஷ அனுபவங்கள் என்ன அதிர்ச்சி அடைய செஞ்சது. அப்படி என்ன அதிர்ச்சி அடைய செஞ்சவங்கள ஒருத்தர் பாலமுருகன். அவரோட வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை அடிப்படையா வச்சு எடுக்கப்பட்ட காட்சிகளை தான் இப்ப நீங்க பார்க்க போறீங்க. பாலமுருகன் கோயம்புத்தூரை சேர்ந்தவர். ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்து வந்தாரு. இவரோட சின்சியாரிட்டி கம்பெனி நிர்வாகத்துக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதே கம்பெனியில பாலமுருகனுக்கு இணையா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவர் ரமேஷ். ஆனா பாலமுருகனுக்கு மட்டும் கம்பெனியில கிடைக்கிற முக்கியத்துவம் ரமேஷுக்கு எரிச்சலை ஏற்படுத்தி இருக்கு. சிவா இங்கே வாங்க, கை விடுங்க. உங்கள் அக்கௌண்ட்ஸ்லாம் பார்த்தேன், எல்லாமே கரெக்டாக டேலியாக இருந்துச்சு. குட் ஜாப். உன்னை தான் பார்க்கணுன்னு நினச்சேன். தண்டத்துக்கு சம்பளம் கொடுத்துக்கிட்டு அக்கௌண்ட்ஸ் எதுவுமே டேலி ஆகல. இப்படி ரமேஷால தன்னோட தவறுகளை திருத்திக்க முடியல. அதே நேரம் பாலமுருகனோட வளர்ச்சியையும் தாங்கிக்க முடியல. அதனால பாலமுருகனை பழிவாங்க முடிவு செஞ்சாரு ரமேஷ். எந்த விதத்துல பாலமுருகனுக்கு தொந்தரவு கொடுக்கலான்னு யோசிச்ச ரமேஷுக்கு ஒரு விபரீதமான வழி தோணுகிறது. அதுதான் மாந்திரீகம். பில்லி சூனியம் மூலமா பாலமுருகன் வாழ்க்கையை கெடுக்கணும்னு முடிவு எடுத்த ரமேஷ் அதுக்காக அதே ஊர்ல இருந்த பிரபலமான சாமியாரை போய் சந்திச்சாரு. சாமி, யாருப்பா அது? ராத்திரில இருந்திருக்கீங்க? சாமி, எனக்கு ஒருத்தர் ரொம்ப தொல்லை கொடுத்துட்ருக்கான். அவனை நீங்கள் முடக்கி போடணும் சாமி. அதுக்கு ரொம்ப செலவாப்பா. எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல சாமி. மாந்திரீகம் செய்யணும்னா பாலமுருகன் பயன்படுத்தின ஏதாவது ஒரு பொருள் வேணும்னு சாமியார் சொல்லியிருக்காரு. அவன் தலைமை கொண்டு வருவியா? கிளம்பி இங்கே சரி, அவன் கால் சட்டை ஏதாவது கொண்டு வருவியா? சேர்க்க முடியாது சாமி. நகமும் இருக்கும். சரிப்பா, ஒன்றும் இல்லை, செருப்பா எட்டு வா, கைப்படமாக எட்டு வா. நான் சில ஜாமான் சொல்லி இதை எழுதி தரேன், அதையும் சேர்த்து வேண்டு வா. உள்ள வா, எழுதி தரேன். தான் பாலமுருகன் பயன்படுத்தின செருப்பை திருடி எடுத்துட்டு வரதா சாமியார் கிட்ட சொல்லிட்டு கிளம்பினாரு. பாலமுருகன் வழக்கமா வர சலூனுக்கு பக்கத்துல காத்துக்கிட்டு இருந்தாரு. இந்த சதித்திட்டத்தை பத்தி எதுவுமே தெரியாத பாலமுருகன் வழக்கம் போல சலூனுக்கு வந்து செருப்பை கழட்டி விட்டுட்டு உள்ள போனாரு. இந்த நேரத்துக்காகவே காத்துக்கிட்டு இருந்த ரமேஷ் பாலமுருகனோட செருப்பை கைப்படாம திருடி எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு. அடுத்ததா சாமியார் சொன்ன பூஜை பொருட்களை எல்லாம் வாங்கிட்டு சாமியாரை சந்திக்க போனாரு. சாமியாரும் அவரோட சீடரும் ஒரு மயானத்துல பில்லி சூனியம் வைக்கிறதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சாங்க. பச்சரிசி மாவை பக்குவமா பிசைஞ்சு அத மனித உருவ பொம்மையாக்குனாரு. மத்த பூஜை பொருட்களை எல்லாம் பில்லி சூனியம் வைக்கிறதுக்காக தயார் செஞ்சாரு. மாவுல ஒரு மனித உருவ பொம்மையை செஞ்சு அத பாலமுருகனா உருவப்படுத்தி மந்திர உச்சாரணங்களோட பூஜை செஞ்சு அவரை முடக்கிறது தான் பில்லி சூனியம் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப உக்கரமா பூஜைகளை ஆரம்பிச்சாங்க. ரமேஷை கூப்பிட்ட சாமியார் திருடிட்டு வந்த பாலமுருகனோட செருப்பை கேட்டாரு. அவரும் செருப்பை கொடுக்க அதுல ஒரு செருப்பே போதும்னு சொல்லி பூஜையை ஆரம்பிச்சாரு. கேட்ட பொருள் கொண்டு வந்துருக்கியாப்பா? கொண்டு வந்துருங்க. கொண்டா எடு. ஏப்பா, 2 செருப்பு கொண்டு வந்துருக்க, ஒன்று போறாதே. பாலமுருகனோட பெயரை மனசுக்குள்ள நினைச்சுக்க சொன்னாரு சாமியார். ரமேஷும்
மனசுக்குள்ள பாலமுருகனோட பெயரை நினைச்சுக்கிட்டாரு. ரமேஷ் கையில 3 ஊமத்தங்காய கொடுத்து 2ஆ வெட்டி போட சொன்னாரு. உக்கரமான மந்திரங்களால பில்லி சூனிய பூஜை தீவிரம் அடைஞ்சுக்கிட்டே இருந்தது. தயாரா வச்சிருந்த ஊசியை எடுத்தாரு சாமியார். உருவ பொம்மையின் தலையில சரக்குன்னு குத்தினாரு. மார்பு பகுதியில குத்தினாரு. கடைசியில தொப்புள்ள குத்தினாரு. இப்படி ஊசியால குத்தும் போது சம்பந்தப்பட்டவங்களோட மனசும் உடலும் பாதிப்புக்கு ஆளாயிடும். சாமியார் மந்திரிச்சு வச்சிருந்த முட்டையை எடுத்து திரும்பவும் ஏதேதோ மந்திரங்களால முணுமுணுக்க தொடங்கினாரு. முட்டைய உடைச்சு உருவ பொம்மை மேல வீசினாரு. பூஜைகள் முடிஞ்சது. நான் சொல்கிறபடி செய்யணும், சரியா? ரைட்டு, இந்தா இந்த முட்டை வச்சுக்க. இங்கேருந்து போகும்போது 3 சுற்று சுற்றி முச்சந்தில் முட்டையை உடச்சிரு. திரும்பி பார்க்க வீட்டுக்கு போயிரு. இப்போ ரமேஷ் கிட்ட பூஜையில இருந்த சில பொருட்களை கொடுத்து புதைக்க சொன்னார். இது என்ன பண்ணுறா, இந்த கையில் வச்சுக்கிற, சரியா? முச்சந்திக்கு போகிற பற்றியா? முச்சந்திக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு ஓரமாக இதை குழி நடுவே வச்சிரு. அதுக்கப்புறம் இந்த முட்டையை ஒரு முட்டையை கொடுத்து முச்சந்தியில உடைச்சிட்டு திரும்பி பார்க்காம போக சொன்னாரு. ரமேஷ் அந்த மயானத்துல இருந்து போனதும் பில்லி சூனியம் வைக்க பயன்படுத்தின பாலமுருகனோட செருப்பையும் உருவ பொம்மையும் ஒன்னா வச்சு கட்டி எரிக்க எடுத்துட்டு போனாரு. பில்லி சூனியம் வேலை செய்ய ஆரம்பிச்சது. மயக்க ஊசி 5 ஊசி போட்டு உனக்கு ஒன்றும் செட் ஆகல. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. சாமியார் சொன்னபடியே ரமேஷ் முச்சந்தில முட்டைய உடைக்க பில்லி சூனிய வைக்கிற வேலை முடிஞ்சது. பில்லி சூனியம் வேலை செய்ய ஆரம்பிச்சது. பாலமுருகன் வேலையை முடிச்சிட்டு திரும்பி வந்துட்டு இருந்தாரு. அப்போ திடீர்னு அவர் முன்னால ஏதோ ஒரு உருவம் வந்து மிரட்டுச்சு. இதனால பாலமுருகன் தொடர்ந்து வேலை செய்ய முடியல. அது ஒரு டைம் வந்து வேலைக்கு போயிட்டு வரும்போது அன்டயத்தில் வரும்போது நானும் திடீர்னு பயந்துட்டேங்க. அந்த பயந்ததுக்கப்புறம் நைட்டில் வந்து சரியாக தூக்கம் இல்லைங்க. ஞாபக சக்தியெல்லாம் குறைஞ்சிருச்சு. முதல்ல செய்துட்டு இருந்த வேலையெல்லாம் செய்ய முடியலைங்க. எதை பார்த்து நீங்கள் பயந்தீங்க? ஏதாவது ஒரு உருவம் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சுதா? உடம்புல வேற ஒரு ஏதோ ஒரு நிழல் மாதிரி ஒரு உருவம் இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கா நடந்ததுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை யாராவது பில்லி சூனியம் வச்சது மூலமாக வந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? ஏதோ பில்லி சூனியம் வச்சது மூலமாக தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேங்க. யார் வச்சுருப்பாங்க? யாராவது வேலை செய்கிற இடத்துல வந்து எனக்கு வந்து ஆகாதவங்க யாராவது செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. இவருக்கு எப்படி தனக்கு செருப்பை திருடி பில்லி சூனியம் வச்சது தெரிஞ்சதுன்னு ஒரு சந்தேகம் எனக்கு வந்தது. அதையும் பாலமுருகன் கிட்டயே கேட்டேன். தனக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு தான் இங்க வந்திருக்காரு பாலமுருகன். ஆனா இங்க வந்ததும் தான் தன்னோட செருப்பு திருடி மாந்திரீகம் செஞ்ச எல்லாத்தையும் இங்க ஏர்வாடி தர்காவுல ஜீவ சமாதியாகி இருக்கிற பாபா பாலமுருகனோட கனவுல வந்து சொல்லியிருக்காரு. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது கனவு வந்திருக்கா? இதுக்கு முன்னாடி கனவுகள் வந்து வந்திருக்குங்க. நான் வந்து சந்தேகப்படுற நபர் வந்து நமக்கு ஒரு மயானத்தில் வந்து என்னுடைய செருப்பு இதெல்லாம் வச்சு ஒரு பூஜை பண்ணுற மாதிரி கனவு வந்ததுங்க. இப்போ பாலமுருகன் குணமாயிட்டாரு. இப்போ ஆனால் எல்லாமே மாற்றங்கள் ஆயிடுச்சு. இப்போ மாற்றங்கள் ஆயிடுச்சுங்க. ஆனாலும் பாபா கனவுல வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு போகணுமா? இப்போ திருப்பி எல்லாம் உங்களுக்கு சரியாயிடுச்சுன்னு உங்களுக்கே தோணுனதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போயிடலாமா, இல்லை எப்போ போவீங்க? இல்லை, நமக்கு சரியாயிடுச்சு அப்படிங்கிற நமக்கு இங்கே வந்து கனவுல வந்து பாபா வந்து கனவுல வந்து ஊருக்கு போகிற மாதிரி கனவு வந்து காட்டுவாங்க. நமக்கு சரியாயிடுச்சு, கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு. பாபாவோட உத்தரவுக்காக பாலமுருகன் காத்துக்கிட்டு இருக்காரு.
எனக்கு பாலமுருகனுக்கு நடந்த கொடுமைகள் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ரொம்பவே அதிர்ச்சியா இருந்தது. அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பினேன். ஏர்வாடி தர்காவுல கொடியேத்துற இடத்துக்கு பக்கத்துல பச்சை வேலின்னு ஒரு இடம் இருக்கு. பேய், செய்வினை மற்றும் பில்லி சுனியத்தால பாதிக்கப்பட்டவங்க எல்லாரும் இதுக்குள்ள ஒன்னா கூடி இருப்பாங்க. கொடியேத்துற சமயத்துல அவங்க உடம்புல இருக்கிற தீய சக்திகள் வெளியேற நேரங்கிறதால இங்க இருக்கிறவங்க உக்கிரமா மாறிடுவாங்களாம். இப்போ நான் நின்றுட்டு இருக்க இந்த வேலைக்கு பின்னாடி தான் உடல்நலம் பாதிக்கப்பட்டவங்களும் தீய சக்தியால் பாதிக்கப்பட்டவங்களும் இன்றைக்கி ஈவினிங் இதுக்குள்ளே அடைச்சி வைப்பாங்களாம். அந்த கொடி ஏற்றும் போது அவங்களுக்குள்ள ஒரு உக்கிரமான நிலைக்கு வந்து தன்னைத்தானே மறந்து செவுத்தில் போய் முட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது அப்படின்னு சொல்லும்போது எனக்கே ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி ஈவினிங் என்ன நடக்க போகுதுன்றதை பார்க்கலாம். சித்தர்கள் ஜீவ சமாதின்னு இந்துக்கள் குறிப்பிடுற மாதிரி முஸ்லிம்கள்லையும் இறைப்பணியில ஈடுபட்ட பெரியவங்க சமாதியான இடங்கள் ரொம்பவே சக்தி வாய்ந்தவை. இந்த இடங்கள்ல சமாதியா இருக்கிற மகான்கள் எந்த காலத்திலையும் உயிர் துடிப்போடையே இருப்பாங்க. பிரச்சனையோட தங்களை தேடி வர மக்களுக்காக சமாதியில இருக்கிற மகான்கள் இறைவன் கிட்ட பிரார்த்தனை செய்யறதுனால இங்க வர மக்களோட வேண்டுதல்கள் உடனே நிறைவேறதா ஒரு நம்பிக்கை இருந்துகிட்டு வருது. இது மாதிரி ஆன்மீக பணி செஞ்சு மார்க்க பணி செஞ்சு இறந்தவர்கள் வந்து மறித்து விட்டார்கள், மவுத்தாய் விடவில்லை, உசுரோடு இருக்கிறாங்க, உணவு கொடுக்க நல்லா குரானில் சொல்கிறான். அந்த அடிப்படையில் வந்து அவங்க உயிரோடு இருக்கிறாங்க. நம்ம மனக்குறையை சொல்லும்போது நமக்காக வந்து எல்லா இடத்துல துவா செய்கிறாங்க. எல்லா இடத்துல துவா செஞ்சோன்னே அவங்க துவா வந்து என்ன அவங்க காலம் முழுக்க அவங்க வந்து மார்க்க பணி செஞ்சு அல்லா ரசூலுடைய கட்டளைக்கு முற்றிலும் அடிமணிஞ்சு நடந்ததுனால அவருடைய துவா வந்து உடனே அங்கீகரிக்கப்படுது. சூரியன் மறைய ஆரம்பிச்சது. மாலை நெருங்க நெருங்க பேய்களை விரட்டி அடிக்கிற அந்த நேரத்தை எதிர்நோக்கிய பதட்டம் எனக்குள்ள அதிகமாயிட்டே இருந்தது. கொடி ஏத்துறதுக்கான வேலைகள் மும்மரமா நடந்துட்டு இருந்தது. இங்க நான் சந்திச்ச இன்னொரு முக்கியமான கேரக்டர் முகமது அப்பாஸ். தன்னோட மகனுக்கு நடந்த கொடுமைகளை அப்பாஸோட அம்மா விவரிச்சதை கேட்டு எனக்கு மனசெல்லாம் பதறிடுச்சு. அப்பாஸுக்கு நடந்த சம்பவங்களின் அடிப்படையில உருவாக்கப்பட்ட காட்சிகளை தான் இப்போ நீங்க பார்க்க போறீங்க. முகமது அப்பாஸ் வீட்டுக்கு மூத்த பிள்ளை, ரொம்ப பொறுப்பான மகன். அது மட்டும் இல்லாம நல்லா படிக்கணும்னு அப்பாஸுக்கு ஆசை. எங்கடா போயிட்டு வர? எப்ப பார்த்தாலும் படிச்சுட்டே தான் இருப்பியாடா? படிக்க நிறைய இருக்கு, படிக்காம வரமா? சும்மா இதே சொல்லிட்டு இருக்காத. இந்த சமயத்துல தான் அப்பாஸோட குடும்பம் ஒரு புது வீட்டுக்கு குடி போனாங்க. ஆனா இவங்க கெட்ட நேரம் அந்த வீட்டுல ஒரு மந்திரவாதியால ஏவல் செய்யப்பட்டிருந்தது. அதாவது ஏற்கனவே அந்த வீட்டுல இருந்த தலைச்சம்புள்ளைக்கு பாதிப்பு வர வைக்கிறதுக்காக ஏவல் செஞ்சு வீட்டுக்குள்ள ஒரு தலைச்சங்குழந்தைய புதைச்சி வச்சிருந்தாங்களாம். இப்படி ஒரு விஷயம் அந்த வீட்டுக்குள்ள இருந்திருக்கு. இது தெரியாத அப்பாஸோட குடும்பம் அந்த வீட்டுக்கு குடி போச்சு. வீட்டுக்கு மூத்த பிள்ளை அப்பாஸுங்கிறதால அந்த வீட்டுல இருந்த ஏவல் அப்பாஸை தாக்க தொடங்குச்சு. அதுல இருந்து நார்மலா இருந்த அப்பாஸ் திடீர்னு கத்த ஆரம்பிச்சிருக்காரு. என்னடா ஆச்சு? போமா. என்னடா ஆச்சு? போமான்றல. நீ என்ன லூசாடா நீ? அம்மா லூசு தான். தெருவுல போறவங்க கூட எல்லாம் தேவையில்லாம சண்டை போட்டிருக்காரு. எங்கடா போற? நான் எங்க போனேன் உனக்குண்ணா? மெயின் ரோடு அங்கே தானே இருக்கு, அங்கே தானே நீ போனோம். மெயின் ரோடு அங்கே தான் இருக்கு, ஆனால் நான் மெயின் ரோடு போக தேவையில்லையே. நீ அப்போ எதுக்கு மெயின் ரோட்லேருந்து வந்த? மெயின் ரோடு தானே நீ போகணும். மெயின் ரோட்லேருந்து வந்தேன்னா மெயின் ரோடு முடிஞ்சிச்சு. நீ மெயின் ரோடு போவியா மாட்டியா? நான் ஏன் மெயின் ரோடு போகணும்? போவியா மாட்டியா? நான் ஏன்டா போடா. தன் மகனுக்கு என்னமோ ஆயிருக்குன்னு அப்பாஸோட அம்மா தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு சாமியார் மூலமா தன் மகனுக்கு ஏவல் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்கள் இந்த வீட்டுக்கு குடிவரத்துக்கு முன்னால் இதே வீட்டில் வேற ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க வீட்டில் ஒரு பையன் இருந்தால் அவன் பேர் முகமது அப்பாஸ். அவனுக்கு செய்யப்பட்ட சூனியம் இது. அவனோடைய பேர் இவனுக்கு, அதே மாதிரி அவனும் தலைச்சம்புள்ள இவனும் தலைச்சம்புள்ள. அந்த தலைச்சம்புள்ளங்கிறதுனால அதனுடைய பாதிப்பு இவனுக்கு இருக்கு. இது ரொம்ப வலுவான ஒரு செய்வன கோளாறு. ரொம்ப நல்ல பையனா இருந்த அப்பாஸ் ஏவல் பிரச்சனையால தன்னோட வாழ்க்கைய தொலைச்சிட்டாரு. மயக்க ஊசி 5 ஊசி போட்டு உனக்கு ஒன்றும் செட் ஆகலை. தூங்கவே இல்லை. இங்கே வந்தோடனே தான் தூங்கினேன். 10 நாளாக தூங்கவே கிடையாது அவன். இங்கே வந்தோடனே வந்து தர்காக்குள்ளே வந்தோடனே நல்லபடியாக தூங்க வைக்க, நல்லா சாப்பிட நல்லா இருந்தான்.
நல்லா பேச்சுவார்த்தைகள்லாம் நல்லா இருந்துச்சு. முகமது அப்பாஸோட கதை என்னை ரொம்பவே உலுக்கிடுச்சு. இந்த சின்ன வயசுலயே எவ்வளவு பெரிய சோகம், வேதனையோட அவங்கள விட்டு பிரிஞ்சு வந்தேன். பாலமுருகனையும் முகமது அப்பாஸையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு பில்லி சூனியம் பேய்களை பத்தின பாதிப்புகள் கொஞ்சமாவது புரிய ஆரம்பிச்சிருக்கு. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. ஏவல், செய்வினை, பில்லிசூனியம், பேய்களை விரட்டுற சக்தி இந்த கொடியேற்று விழாவுக்கு இருக்குதுங்கிறதால தான் இவ்வளவு பேர் இங்க திரண்டு வந்திருக்காங்க. இவ்வளவு நேரமா நான் காத்துக்கிட்டு இருந்த தீய சக்திகள் வெளியேறும் அந்த உக்கிரமான தருணம் வந்துடுச்சு. கொடியேற்றுவதற்கான நேரம் வந்துடுச்சுன்னு அறிவிப்புகள் வெளியாச்சு. தர்காவோட மாடியில இருந்து விழாவை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். வான வேடிக்கைகளோட விழாவை ஆரம்பிச்சாங்க. யானை மேல வச்சு கொடிய ஊர்வலமா கொண்டு வந்தாங்க. கொடி ஊர்வலம் வரும்போது கூட்டத்துல இருந்த ஒரு சிலருக்கு ஏற்பட்ட வினோத மாற்றங்களை என்னால கவனிக்க முடிஞ்சது. அப்படின்னா பச்சை வேலிக்குள்ளேயும் தீய சக்திகள் வெளியேறும் தருணம் எப்படி இருக்கும்னு என்னால யூகிக்க முடிஞ்சது. அங்க கூட இருந்த பக்தர்கள் ஆரவாரத்தோட சத்தம் எழுப்ப கொடியேற்றம் நடந்தது. பச்சை வேலிக்குள்ள மாந்தரீகம் மற்றும் பேயால பாதிக்கப்பட்ட நிறைய பெண்களும் இருக்கிறதால அவங்களோட எதிர்கால நலன் கருதி அவங்களோட அடையாளத்தை மறைச்சிருக்கும். ஆண்களும் பெண்களும் உக்கரமா ஆடிக்கிட்டு இருக்கிறதையும் பலவிதமான அவஸ்தைகளோட வேப்ப மரத்தை சுத்திட்டு இருக்கிறதையும் அதிர்ச்சியோட பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த வீடியோவில் ஓரளவுக்கு தான் உங்களுக்கு காட்டியிருக்கோம். ஆனா நேரடியாக அந்த காட்சிகளை பார்க்கும்போது ரொம்பவே மிரட்சியா இருந்தது. பல வருடங்களா இவங்களை தொந்தரவு செஞ்சுக்கிட்டு இருந்த தீய சக்திகள் இவங்களை விட்டு விலகிற நேரங்கிறதுனால தான் இந்த அளவுக்கு இவங்க அவஸ்தையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. பலரோட பிரார்த்தனைகள் நிறைவேற ஒரு அற்புதமான தருணம் இது. எல்லாம் முடிஞ்சது. நானும் தர்காவுக்குள்ள போய் இந்த உன்னதமான கொடியேற்று விழாவில் கலந்துக்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்காக பாபாவுக்கு நன்றி சொல்லி வணங்கினேன். நான் சந்திச்ச பாலமுருகன், அப்பாஸ் மாதிரி இருக்கிறவங்க சீக்கிரமா பரிபூர்ணமா குணமாகி தங்களோட வாழ்க்கையை நல்லபடியா வாழணும்னு பிரார்த்தனை செஞ்சு அவர்கிட்ட தொழுகை நடத்தினேன். இன்னைக்கு காலையிலேருந்து ஏர்வாடி தர்காவில் பல விஷயங்கள் நம்ம பார்த்தோம். மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, பில்லி சூனியத்தினால் பாதிக்கப்பட்டவங்க, இப்படி பல பேரை நம்ம சந்தித்தோம். இன்றைக்கி அதுவும் ஏர்வாடி தர்காவில் கொடியேற்றுற ஃபங்க்ஷன் ரொம்ப சிறப்பாக நடந்தது. அந்த கொடி ஏற்றும் போது தனக்குள்ளே இருக்க தீய சக்திகள் தம்மை விட்டு உக்கிரமான நிலைக்கு போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஏகப்பட்ட பேர் தான் என்ன செய்கிறாங்கன்னே தெரியாமல் போய் செவுத்தில் முட்டுறதுமா இதுவுமா இருந்தாங்க. ஸோ நம்மளால் அது பக்கத்தில் கூட போக முடியல, அந்தளவு ரொம்ப உக்கிரமான நிலையில் இருந்தாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஒருத்தரை மாந்திரிகம் எந்த அளவுக்கு கடுமையா பாதிக்கும் அப்படிங்கறத ஏர்வாடி தர்காவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் என்னால முழுமையா புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஆனா இப்படி மாந்திரீகம் மூலமா அடுத்தவங்களை அழிக்க நினைக்கிறவங்களுக்கும் கடுமையான எதிர்வினைகள் உண்டுங்கிறத மட்டும் யாரும் மறந்துடக்கூடாது. அடுத்து வேற ஒரு அமானுஷ்ய சம்பவத்தோட மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். கொதிக்கும் எண்ணெய்க்குள் கைவிட்டு வடை சுடும் அதிசயம். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. மூன்றாவது கண் டிவி ஷோ என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். மூன்றாவது கண் நிகழ்ச்சிக்கு பொருத்தமான சம்பவங்களோ செய்திகளோ மனிதர்களோ உங்க ஊர்ல இருந்தா தவறாம திரையில வர முகவரிக்கு தெரியப்படுத்துங்க. நான் யாரும் தெரியுதா? தலையை சுற்றி
இன்னொரு ஒரு வச்சாங்க. சூனி வச்சுட்டா